அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீது உண்டாகட்டும். இலங்கையில நடந்துள்ள அனர்த்தத்தின் பேரழிவு பற்றி உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. இலங்கையர் அடிப்படையில் உலகத்தில் எந்த மூலையில வாழ்ந்தாலும் நம்ம நாட்டுக்கு நாம சில உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். குறிப்பாக வெளிநாட்டில் வாழ்ற நாம கட்டாயம் நம்மளால ஏழுமான உதவிகளை செஞ்சே ஆக வேண்டும். ஏன்டா நாம இங்க 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்து நிம்மதியா இருக்கிறோம். பட் நாட்டில் இருக்கிறவங்க ஒரு வேளை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாம உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வெளிநாட்டில் இருக்கிற நாம நம்மளால் ஏழுமான உதவிகளை முழு மனதோட செய்ய வேண்டும். கத்தாரில் இருக்கிற அன்பான உறவுகளே, FSMAQ அமைப்பால் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நிறைய பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அனுப்புறதுக்கு. இந்த அமைப்பு மட்டும் இல்லை, கத்தாரில் இருக்கிற நிறைய அமைப்புகள் ஆல்ரெடி நிறைய பொருட்களை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பாதுகாப்பான முறையில் நாட்டுக்கு அனுப்பி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேணுங்கிறதுக்காக. ஸோ அந்த வகையில் கத்தாரில் இருக்கிற நீங்களும் உங்களால் ஏழுமான உதவிகளை செய்யறதுக்கு முன் வருவதாக இருந்தால் அமைப்பு மூலமாக நீங்க உங்களால் ஏழுமான பொருட்களை அனுப்பலாம். நீங்க பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை. நான் சின்ன சம்பளத்தில் இருக்கிறேன், எனக்கு இன்னும் சம்பளம் வரலை, நான் ஹவுஸ் டிரைவராக இருக்கேன், வீட்டு வேலைக்காரியாக இருக்கேன் யோசிக்க தேவை. உங்களை ஏழுமான ஒரு ரியாலாக இருந்தாலும் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மிகவும் பெருமதியான ஒரு உதவியாக இருக்கும். உங்களால் முடியுமான உலர் உணவு பொருட்களாக இருக்கலாம், இல்லை ஆடையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களால் முடியுமான பொருட்களை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் பின் முகமதில் இருக்கிற லங்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டோரில் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து இவங்க 5ஆம் தேதிக்குள்ளே நாட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ கொடுக்க நினைக்கிறவங்க தாமதிக்காமல் இப்போவே கொடுக்க பாருங்கள். அப்போ தான் இந்த பொருட்கள்லாம் பெக் பண்ணி எடுத்து நாட்டுக்கு அனுப்புறதுக்கு சரியாக இருக்கும். லொக்கேஷன் தேவையானவங்களுக்கு நான் மெசேஜ்லையும் கமெண்ட்லையும் போட்டு விட்றேன். அதோட நீங்கள் பொருட்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய இடத்துல பொறுப்பாக இருக்கிறவர வாட்ஸ்அப் நம்பரையும் போட்டு விட்றேன். அவங்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே உங்கள் பொருட்களை கொடுத்து உதவி செய்யலாம். இப்போ இங்கே இருக்கிற பொருட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முழு மனதோட கொண்டு கொடுத்த பொருட்கள் தான். அவங்களால ஏழுமான உதவியை செஞ்சுருக்காங்க. நீங்கள் பெரிய தொகைண்டு பெருசாக யோசிக்க தேவையில்லை. திரும்பவும் சொல்கிறேன், உங்களால் ஏழுமான உதவி அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் தயங்க தேவையில்லை. இங்கே கொண்டு கொடுங்க. நம்ம ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி நாட்டுக்கு அனுப்பும்போது அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலே பெரிய ஒரு உதவியாக இருக்கும். உண்மையிலே மிகவும் பாதிக்கப்பட்டு தன் குடும்பத்தை இழந்து உடைமைகளை இழந்து இருக்கிற மக்களுக்கு இந்த பொருட்கள் உரிய முறையில் போய் சேர்றதுக்கான ஏற்பாடு தான் இங்கே செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ கத்தாரில் இருக்கிற அன்பான உறவுகளே, உங்களால் முடியுமான உதவி எவ்வளவு வேகமாக செய்ய முடியுமோ செய்ய பாருங்க.